ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரூனியா ப்ளஸ் ட்ரா வந்து 550. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான பூஜா பம்பர் நம்பர் பார்த்தீங்கன்னா 526. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 5, பி போர்டில் 8, சி போர்டில் 910ன்னு எடுத்தேன். இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் 5 நம்பர் மட்டும் கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன பம்பர் ரிசல்ட் நம்பர் வந்து ஃபுல்லாகவே ஏபிசி போர்டு எல்லாமே 2, 2, 2ன்னு இருந்தது. நான் என்ன பேட்டர்ன் எடுத்தேன்னா 2 அப்படின்னு நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆஃப் ரிசல்ட்டில் 5, 8. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பம்பர் ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். 2, 5, 8, 5, 2, 8. இப்போ ஃபுல்லாகவே 2 இருந்ததுனால 5 ஏ போர்ட்லேயும் 8 பி போர்டில் எடுத்திருந்தேன். 5 மட்டும்தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து இந்த இதில் இருக்கிற எல்லா மெத்தடுமே வந்து இந்த வருஷத்து காரூனியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வாரம் காரூனியா ப்ளஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 169. இப்போ இதில் நம்மளுக்கு லாஸ்ட்டில் 9ன்ற நம்பர் இருக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காரூனியா ரிசல்ட்டுக்கு எழுதியிருப்பேன். 949, அதுக்கு அடுத்த வாரம் 453. இங்கே 679, அதுக்கு அடுத்த வாரம் 965. இப்போ போன வாரம் நம்பர் 169. லாஸ்ட்டில் 9ன்ற நம்பர் நம்மளுக்கு சி போர்டில் இருக்கும்போதே அது பக்கத்தில் இருக்கிற பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 9 நாள் 36னா அதுக்கு அடுத்த நாள் 3 இல்லைனா 6னா 3 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 9 7 63னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 6 இல்லைனா 3னா இங்கே 6 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் காரூனியா ரிசல்ட் நம்பர், காரூனியா ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 169. லாஸ்ட் நம்பர் 9, பி போர்டு நம்பர் 6. 9 6 பெருக்கல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 54 மட்டும்தான். 54னா 5 இல்லைனா 4 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். 5 இல்லைனா 4. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இந்த வருஷத்து காரூனியா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். நம்மளுக்கு இப்போ போன வாரம் காரூனியா நம்பர் வந்து 169, லாஸ்ட் நம்பர் 9. 9ன்ற நம்பர் நம்மளுக்கு காரூனியா ப்ளஸ் ரிசல்ட்டில் இருந்ததுன்னா, இப்போ லாஸ்ட்டில் அதாவது சி போர்டில் இருந்ததுன்னா அது பக்கத்தில் இருக்கிற பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 9 4 36னா அதுக்கு அடுத்த வாரம் 3. 9 7 63னா அதுக்கு அடுத்த வாரம் 6. இப்போ 9 6 54னா 5 4. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகனா நான் வந்து இப்போ இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே காரூனியா ப்ளஸ் சார்ட் தான். இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ போன வாரம் நம்பர் பார்த்தீங்கன்னா 169, அதுக்கு முன் வாரம் நம்பர் வந்து 907. போன வாரம் ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. இந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காரூனியா ப்ளஸ் ரிசல்ட்டு தான் இது எல்லாமே. இப்போ இந்த ரிசல்ட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 797, அதுக்கு அடுத்த வாரம் 286, அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் 948. காரூனியா ப்ளஸ் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் நம்மளுக்கு 7ன்ற நம்பர் முடிஞ்சிருந்தா அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிற சி போர்டு நம்பர் பாருங்கள், இங்கே 6. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 6 எடுத்திங்கன்னா 42. 4 இல்லைன்னா 2னா இங்கே 3வது வாரத்தில் 4 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இந்த 2 நம்பர்லேருந்து நம்மளுக்கு பெருக்கல் பண்ணி வர நம்பரில் இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே 3வது வாரத்தில் பாஸ் ஆகிடும். 7 6 42னா இங்கே 4 பாஸ் ஆகிடும். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 517, அதுக்கு அடுத்த வாரம் 822, அதுக்கு அடுத்த வாரம் 242. லாஸ்ட்டில் 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் சி போர்டு நம்பர் 2. 7 2 பெருக்கல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 14. 14னா 1 இல்லைன்னா 4னா இங்கே அடுத்த வாரத்தில் 4 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள். இங்கே 987, அதுக்கு அடுத்த வாரம் 138, அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆன நம்பர் 574. இங்கே 7 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் சி போர்டு நம்பர் 8. 7 8 பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா 56. 56னா 5 இல்லைன்னா 6னா இங்கே 3வது வாரத்தில் 5 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நம்மளுக்கு போன வாரம் நம்பர் வந்து 169, அதுக்கு முன் வார நம்பர் பார்த்தீங்கன்னா 907. போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் சி போர்டு நம்பர் 7. போன வாரம் சி போர்டு நம்பர் 9. 7 9 பெருக்கல் பண்ணிங்கன்னா 63. 63னா இப்போ 6 3. இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துரு. ஏன்னா நம்மளுக்கு 7ன்ற நம்பர் காரூனியா ப்ளஸ் ரிசல்ட்டில் கேவா இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிற சி போர்டு நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு 3வது வாரத்தில் பாஸ் ஆகிடும். 7 6 42னா 4. 7 2 14னா இங்கே 4. இப்போ இங்கே 7 8 56னா 5. இப்போ 7 9 எடுத்திங்கன்னா 63. 63னா 6 இல்லைனா 3 பாஸ் ஆகும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துடுறேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் 6 டிஜிட் நம்பர் வந்து 188 169.
போன வார ரிசல்ட்டில் 2வது 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் இருக்கும் 8 8ன்னு. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காரணியா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 செட் ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே 7 4 4 9 4 8 அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 0 2 0. இங்கே 5 6 6 6 8 1 அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு வந்து 136. இப்போ போன வாரம் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 8 8 1 6 9. இப்போ நம்மளுக்கு 6 டிஜிட் நம்பரில் இங்கே 2வது 3வது டிஜிட் நம்பர் வந்து இப்போ இங்கே 4 4ன்னு இருக்கும். இந்த இடத்துல இங்கே 6 6ன்னு இருக்கும். இப்போ போன வாரத்தில் 8 8ன்னு இருக்குது. இப்போ இங்கே 4 4 நம்பர் இருக்கும்போது இந்த 4ஓட ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் பாருங்கள் 7. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 4 28னா இங்கே அடுத்த வாரத்தில் 2 பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? இங்கே 6 6 நம்பர் இருக்கும்போது இந்த 6ஓட ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 5. 6 5 பார்த்தீங்கன்னா 30. 30னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 3 மட்டும் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நம்மளுக்கு போன வாரம் நம்பர் 1 8 8 1 6 9. 8 8 இருக்கும்போது இந்த 8ஓட ஃபஸ்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 1 1 × 8 எடுத்தாலும் 8 தான். இந்த 8 வந்து இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துடுறேன். ஏன்னா இங்கே 7 4 28னா 2 இல்லைனா 8னா 2 இங்கே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். 6 5 30. 3 இல்லைனா 0னா 3 வந்து பி போர்டில் தான் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 1 × 8 8 தான். 8மே நான் வந்து பி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ அடுத்து 4வது மெத்தட் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்துக்கு காரணியா சார்ட் தான். காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ இந்த எடுத்த நம்பரே தான் நம்மளுக்கு வரும். ஆனால் இது வந்து இன்னொரு மெத்தட். இப்போ போன வாரம் நம்பர் 169 பி போர்டு நம்பர் 6. நம்மளுக்கு பி போர்டில் 6ன்னு பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். அதுக்கு முன் வார நம்பர் அதுக்கு அடுத்த வார நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இந்த செட்டு ரிசல்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 272 அதுக்கு அடுத்த வாரம் 060 அதுக்கு அடுத்த வாரம் 524. நம்மளுக்கு பி போர்டில் 6 இருக்கும்போதே அதுக்கு முன் வார ரிசல்ட் இருக்கிற ஏ போர்டு நம்பர் பாருங்கள் 2. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 6 2 12னா இங்கே 3வது வாரத்தில் 2 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டில் வந்து 679 965 681. பி போர்டில் 6 இருக்கும்போதே அதுக்கு முன் வார ஏ போர்டு நம்பர் 6. 6 6 பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 36. 3 இல்லைனா 6னா அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் இங்கே 3 மட்டுமாவது 6 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வார நம்பர் 169 அதுக்கு முன் வார நம்பர் 907. போன வார பி போர்டு நம்பர் 6 அதுக்கு முன் வர ஏ போர்டு நம்பர் 9. 9 6 எடுத்திங்கனாலும் 54 தான். ஏற்கனவே 5 இல்லைன்னா 4ன்ற நம்பர் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லணும்னா 9ன்ற நம்பர் நம்மளுக்கு காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் இருக்கும்போது அந்த நம்பரோட அது பக்கத்தில் இருக்கிற பி போர்ட் பெருக்கல் பண்ணாலும் 9 6 54. இல்லை இப்படி எடுத்தாலும் 9 6 54 தான் வரும். இது வந்து இன்னொரு கம்பேரிஷன். ஓகேவா? 6ன்ற நம்பர் நம்மளுக்கு காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு முன் வார இருக்கிற ஏ போர்ட் நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்படி வர நம்பரில் இங்கே 6 2 12 இந்த வார 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே 3வது வாரத்தில் இருக்கும். 6 2 12னா இங்கே 2. 6 6 36னா இங்கே 6. இப்போ 9 6 எடுத்தாலும் 54 தான். இந்த 5 இல்லைனா 4 தான் ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 4 பி கேல்குலேஷன் 8 சி போர்டில் 6 3. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 586 583 486 483. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 58 48, பிசி வந்து 86 83, ஏசி பார்த்தீங்கன்னா 56 53 46 43. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட்டோ இல்லை வீக்லி சார்ட் வச்சு கம்பேரிஷன் பண்ணி எடுத்த நம்பர் இல்லை. எல்லாமே வந்து இந்த வருஷத்துக்கு காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டு நான் ஏ கேல்குலேஷனில் 5 4, பி போர்டில் 8, சி கேல்குலேஷன் 6 3. 6ல் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 5 4 எடுக்கலாம். ஏன்னா அதுவே வந்து ஒரு 2 மெத்தடில் எடுத்ததில் 5 4ன்ற நம்பர் தான் வந்தது. அதனால் ஆல் போர்டில் 5 4 எடுக்கலாம். அடுத்து பாக்ஸ் வந்து 586 583 486 483. ஏபி பிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 58 48, பிசி வந்து 86 83, ஏசி பார்த்தீங்கன்னா 56 53 46 43. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.